தலங்கள் தோறும் எழுந்தருளி தம் பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அவர்கள் வாழ்வில் வளம் சேர்க்கும் விதமாக வீற்றிருந்து அருள் பாலித்து வரும் சிவபெருமான் சென்னையை அடுத்த மணலி திருத்தலத்தில் திருவுடை நாயகி உடனாய திருவுடை நாதராக திருநாமம் பூண்டுள்ளார். ஆதி நாளில் சொர்ணாம்பிகை உடனாய சொர்ணபுரீஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட ஈசன் பின்னாளில் திருவுடைநாதராக புகழ்பெற்று விளங்குகிறார். ஆலய தீர்த்தக்குளம் இன்றும் கூட சொர்ண தீர்த்தம் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. 5 நந்திகள் 3 லிங்கங்கள் என சென்னையை அடுத்த மணலி திருவுடைநாதர் திருக்கோவில் பக்தர்களின் பிரார்த்தனையை நிறைவேற்றும் அற்புத தலமாக விளங்குகிறது. மூலவர் திருவுடைநாதராக விளங்குகிறார். கோவிலின் இடப்புறத்தில் வெட்ட வெள்ளியில் ஆகாசலிங்கம் என்ற திருநாமத்தோடு மிக பிரம்மாண்ட லிங்கமாகவும், வலப்புறத்தில் கைலாசநாதர் எனும் திருநாமத்தில் ஒரு பெரிய லிங்கமுமாக 3 அழகிய லிங்க திருமேனியுடன் மணலி திருத்தலத்தில் ஈசன் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார். தல விருட்சமாக வன்னி மரம் அமைந்துள்ளது அத்திருத்தலத்தின் சிறப்புகளில் ஒன்றாகும். ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேய அதிகாரி ஒருவரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தீர்த்த குளத்தின் உள்ளே தாம் லிங்கமாக கிடப்பதை உணர்த்தி அதை வெளியில் எடுத்து பிரதிஷ்டை செய்யுமாறு கூறியதாக வரலாறு. ஆங்கிலேயரின் கனவில் வந்த ஈசன் சொன்னபடி தீர்த்த குளத்தில் இருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டவரே ஆலய வளாகத்தில் ஆகாசலிங்கமாக உள்ளது. ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோவில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை மணலி திருவுடைநாதர் திருக்கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம். பார்வதிபதையே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மழை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிலும் அண்ணாமலையினை தொழுவார் வினை வழுவார் வண்ணம் வழுமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சுவாமியினுடைய இயற்பெயரானது ஸ்வர்ணாம்பிகை சமேத ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்று பெயராயிற்று. இக்காலத்திலேயே சுவாமியினுடைய பெயரானது திருவுடைய நாயகி அம்பிகா சமேத திருவுடைநாதர் என்று பெயர் வழங்கப்படுகிறது. இவ்வாலயத்திலேயே கற்பக விருட்சமாக கற்பகம் விருட்சம் என்று சொல்லப்படக்கூடிய அரசமரத்தடியிலேயே அரசமர விநாயகராக கற்பக விநாயகராக அருள்பாலிக்கிறார். சன்னதி விநாயகராக ஆலயத்தினுடைய பிரதான விநாயகராக வரசக்தி விநாயகர் ஆலயத்திலேயே மிகவும் விசேஷமான சங்கட சதுர்த்தி விசேஷங்கள் செய்யப்படுகிறது. வள்ளி தேவ சேனாதிபதி சுப்பிரமணியேஸ்வரர் சுவாமிக்கு கிருத்திகை கால அபிஷேகங்களும் சஷ்டி காலங்களும் மிக சிறப்பாக செய்யப்படுகிறது. இந்த சஷ்டி காலங்களிலேயே 6 நாட்களும் சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகங்களும் அலங்கார தூபதீபாரணைகளும் நடைபெறுகிறது. 6ஆம் நாளான சஷ்டி அன்று சூரசம்ஹாரணிகள் நடைபெற்று 7ஆம் நாளாக மகா திருக்கல்யாணமும் உற்சவமூர்த்திக்கு செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி இவ்வாலயத்திலேயே சுவாமிக்கு எதிர்ப்புறமாகவே தலவிருட்சமான வன்னிமரமும் வன்னிமரத்தடியிலேயே வன்னிமர விநாயகராக வீற்றிருக்கப்படுகிறார். தீர்த்தமானது சொர்ண தீர்த்தமாக ஆலயத்தின் எதிர்ப்புறத்தினிலே உள்ள குளத்தினில் சொர்ண தீர்த்தம் என்று உள்ளது. அதன் பிறகு ஆலயத்தின் இடதுபுறமாக மிகவும் பிரம்மாண்டமான திருமேனியுடைய ஆகாசலிங்கம் என்று அழைக்கப்பட்டு இன்றளவில் அவை நைருதிலிங்கம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இந்த லிங்கமானது ஆலயத்தின் குளத்தினுள்ளே ஒரு ஆங்கிலேயரின் கனவிலில் வந்து சுவாமி இதற்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலயமா கண்டறியப்பட்டு மேலும் அதை ஆராய்ச்சி செய்கிறச்ச பார்த்திங்கன்னா சுவாமியை வந்துட்டு அதில் வந்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான திருமேனி என்ற பெயருக்கு ஏற்றார் போலவே சுவாமி மிகவும் அழகாக ஒரு பெரிய திருமேனியுடன் வீற்றிருப்பார். அதுபோல வலதுபுறமாக கைலாசநாதர் என்று சொல்லப்படக்கூடிய கைலாயநாதருடைய லிங்கம் அவரும் மிகவும் பிரம்மாண்டமான திருவடியுடனே அமைந்து கொண்டிருக்கிறார். இவ்வாலயத்திலேயே 5 நந்திகளும் 3 சிவபெருமான்களும் உள்ளார்கள். மூலவராக வீற்றிருக்கப்படக்கூடிய சுவாமியானவர் சதுராவடியாராக விளங்கப்படுகிறார்கள். சதுராவடியார் என்று சொல்லப்பட்டாலே இவ்வாலயத்தில் மிகவும் ரொம்ப பழமையான 1000 1500 பழமையான
வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கோவிலில் தான் பார்த்திங்கன்னா சதுர ஆவடியாருடைய லிங்கம் இருக்கும். அப்படிப்பட்ட லிங்கம் தான் நம்ம ஆலயத்தில் இருக்குது. சுவாமி திருவுடைநாதராக அருள் பாலிக்கிறார். அதன் போல் பைரவர் இருக்கார். பைரவர் பார்த்திங்கன்னா மகா கால பைரவராக இருக்கிறாரு. வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் 2 அஷ்டமிகளுக்கும் மகா ஓமம் செய்யப்பட்டு மாலையில் அபிஷேகமும் சிறப்பான ஆரத்திகளும் நடைபெறுகிறது. இந்த அஷ்டமியின் மூலமாக வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கஷ்டங்கள் விலகுவதாகவும், வளர்ப்பிறை கால அஷ்டங்களில் செய்வதன் மூலமாக இடம் வாங்கிறது, சொத்து சுகம் சேர்க்கறது மற்றும் செல்வ செழிப்புகளுக்காக இந்த வளர்ப்பிறை காலங்களாகவும், அது மட்டுமின்றி சிவாலயத்தில் சொல்லப்படக்கூடிய நவகிரகங்களிலேயே சிவாலயத்தின் மூலமாக கிரகநிலைகள் சரியில்லை என்றாலும் எந்த ஒரு காரணங்களுக்கும் சிவாலயத்தின் வழிபடுவதன் மூலமாக நவகிரகங்கள் மூலமாக தோஷங்கள் நிவர்த்தி ஆகப்படுகிறது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லப்படக்கூடிய 4 கால சோமவாரங்களிலுமேயே சங்காபிஷேகங்களும் வேள்விகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. ஐப்பசி மாதமான பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக சுவாமிக்கு செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி நிகழ்வன்று சுவாமிக்கு 4 கால அபிஷேகங்களும் மிக சிறப்பாக 4 காலங்களும் ருத்ரபாராயணமான வேள்விகளும் பரதநாட்டியம் போன்ற பல இசைகளையும் வைத்து சுவாமிகளுக்கு மிக சிறப்பாக இச்சிவாலயத்திலேயே செய்யப்படுகிறது. चाम्पेय गौरार्थ शरीरिकायै कर्पूर गौरार्थ शरीरकाय चाम्पेय गौरार्थ शरीरिकायै कर्पूर गौरार्थ शरीरकाय धम्मिल्लकायै च जटाधराय धम्मिल्लकायै च जटाधराय नमः शिवायै च नमः शिवाय। कस्तूरिका कुङ्कुम चर्चितायै चितारजः पुञ्ज विचर्चिताय कस्तूरिका कुङ्कुम चर्चितायै चितारजः पुञ्ज विचर्चिताय कृतस्मरायै विकृतस्मराय कृतस्मरायै विकृतस्मराय नमः शिवायै च नमः शिवाय। कङ्कणनूपुरायै पादाब्जराजत्फणिनूपुराय झणत्फणकङ्कणनूपुरायै पादाब्जराजत्फणिनूपुराय हेमाङ्गदायै भुजगाङ्गदाय हेमाङ्गदायै भुजगाङ्गदाय नमः शिवायै च नमः शिवाय।
लोचनायै विकासि पङ्केरुहलोचनाय विशालनीलोत्पललोचनायै विकासि पङ्केरुहलोचनाय समेक्षणायै विषमेक्षणाय समेक्षणायै विषमेक्षणाय நமः சிவாயை ச நமः சிவாய. இந்த ஆலயத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்கும் திருமணத்தை நிறைய பேருக்கு நிறைய முடிச்சிருக்கேன். அது இல்லாமல் மற்ற என்ன அவங்களுக்கு என்ன வரம் கேட்குறாங்களோ அந்த வரத்தை இந்த ஈஸ்வரன் மிக அற்புதமாக கொடுத்துருக்காரு. நிறைய பேர் இங்கே வாழ்த்துக்கள் சொல்லி போயிருக்காங்க. அதனால் யார் வேண்டுனாலும் என்ன வேணும்னாலும் அவங்களுக்கு இந்த கோயிலில் அவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எது நடக்கணுமோ அது அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த கோயில் அற்புதமான கோயில், எங்கேயுமே இருக்காது. ஏன்னா ஈசானி மூலத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்திருக்கு. அதனால் இங்கே பாருங்கள், வன்னி மரம் இருக்குது. வன்னி மரத்துக்கு நேராக தான் இருக்கார். குளத்துக்கு பக்கத்தில் வன்னி மரம் இருக்குது. அந்த வன்னி மரம் அந்த ஈசனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த வன்னி ஒரு இலை அந்த சிவன் மேலே நம்ம சாத்தும் போது அது அற்புதமான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். मन्दारमाला कलितालकायै कपालमालाङ्कितकन्धराय मन्दारमाला कलितालकायै कपालमालाङ्कितकन्धराय दिव्याम्बरायै च दिगम्बराय दिव्याम्बरायै च दिगम्बराय नमः शिवायै च नमः शिवाय. பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான். நான் 25 வருஷமாக சிவன் கோவிலுக்கு வரேன். நான் நினச்ச காரியம் நிறைவேறுது. நான் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன். நான் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாங்க. நான் இவர்கிட்ட என்னுடைய கால் குணமாச்சு, என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் வேண்டுதலெல்லாம் ஐயா கொடுத்தாரு. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். சக்தி உள்ள ஐயா இவர். அம்மா திருவிடநாதரும் சக்தி உள்ள அம்மாங்க. இந்த கோவிலுக்கு வந்தவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியம் எல்லாமே நடக்குது, கை கூடுது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த மணலி வாழ் மக்கள் எல்லாரும் வேண்டுதலெல்லாம் நல்லா நிறைவேறுது. ஓ நமச்சிவாய. ஒரே ஒரு வார்த்தை தான் இவர்கிட்ட நான் வேண்டினேன். தினமும் ஒன்று வணங்குற மாதிரி எனக்கு ஏற்படும். அடுத்த ஒரு வாரத்திலேயே இங்கே எனக்கு சொந்த வீடு. ஒன்றுமே நம்ம நடுத்தர இருந்த அண்ணாக்கு பெரிய இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் இந்த கோயிலில் போயின்ட்டுருக்கிறேன். எதை தொடங்கினாலும் இவர் பேரை வச்சு தான் தொடங்குறேன்.
இவர் பேரை வச்சு தான் இப்போ நான் கம்பெனியை நடத்துகிறேன். நல்லபடியாக போகுது, நல்லபடியாக வாழ்க்கையாக இருக்குது. எங்கேயோ இருந்த என்ன, குப்பமேட்டில் இருந்த என்ன கோபுரத்தில் உட்கார வச்சுருக்காரு. எனக்கு திருவடிநாதர் தான் குலதெய்வம் மாதிரி, திருவடி நாயகி தான் குலதெய்வம் மாதிரி. ஓம் நமச்சிவாய. கோயில் டெய்லி வந்துன்னு இருக்கோம். இரவு அன்னதானம்லாம் நடக்குது. பூஜைலாம் நிறைய பரிகாரமாக பண்ணுறாங்க. மனசு நிம்மதியாக இருக்குது. 5 வருஷமும் இந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். பிரதோஷம், அஷ்டமி எல்லா பூஜையும் இங்கே நடக்குது. சிவராத்திரி, இந்த அமாவாசை பூஜை எல்லாமே நடக்குது இங்கே. என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நிறைய மாற்றம், எங்கள் குடும்பத்தில் நிறைய மாற்றம் கிடச்சிருக்குது. என்ன சொல்கிறது, இங்கே தினம் அன்னதானம் நடக்குது, இரவு அன்னதானம் நடக்குது. அதுக்கெலாம் எங்கள் கோயில் நிர்வாகிகளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். அரகர நம பார்வதிபதையே, அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்கே உள்ள திருவுடைநாதர் சிவன் கோயிலில் எதை வேண்டனாலும், குழந்தை இல்லையா, கல்யாணம் ஆகலையா, இப்போ எந்த நோய் நொடி வந்திருக்கா, புத்துநோய் வந்திருக்கா, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா, அவங்களுக்கெல்லாம் என்ன வேண்டனாலும் உடனடியாக நடக்கிறது இந்த சிவன் கோயிலோட அருள். அவர் அருள் கிடைச்சா எல்லா நோயும் பஞ்சா பறந்து போயிடும். அதே மாதிரி திருவுடை அம்மனுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது இப்பவும் ரொம்ப பேர், ஒரு 15 பேருக்கு குழந்தை இல்லாத வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, இனிமேலும் கிடைக்கும். இது அவ்வளோ சக்தி உள்ள கோயில். இதனோட பெருமையை சொல்ல அளவு இல்லை, அவ்வளோ அருமையான கோயில். ரொம்ப பேருக்கு, எனக்கே கூட என் மருமகளுக்கு என் பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் அவரை வேண்டிக்கிட்டு தான் அந்த குழந்தையே பிறந்தது. இன்றைக்கி நல்லா இருக்காங்க 2 குழந்தையோட. அதனால் நல்ல தரிசனம், சக்தி உள்ள கோயில், சக்தி உள்ள சிவன், சக்தி உள்ள அம்மன். இங்கே இந்த பெருமையை சொல்ல அளவே கிடையாது. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டோர்க்கும் இறைவா போற்றி. சாய்ராம். மிக சிறந்த ஒரு பரிகார ஸ்தலம் மணலியோட சிவன் கோவில். சொர்ணபுரீஸ்வரர் அம்பிகா சமேத சொர்ணாம்பிகைன்னு பேர், திருவுடைநாயகி அம்பிகா சமேத திருவுடைநாதர்னு பேர் நம்மளோட அம்பாளுக்கு. மிக சிறந்த ஒரு பரிகார ஸ்தலமாக இது விளங்குறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியான ஒரு பழமையான ஒரு சிறந்த கோவில். நிருதிலிங்கம் இருக்குது. அது ஒரு ஆங்கிலேயரோட கனவுல எஸ்ஆர்எஃப் கம்பெனி ஒன்று இருக்குது, ஸ்ரீராம் ஃபைபர்ஸ்னு. அந்த கம்பெனி குளத்துலேருந்து ஒரு ஆங்கிலேய இந்தியன் கனவுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிவன். அது நிருதிலிங்கம்னு பேர். கைலாயநாதன் ஒரு சிவன் இருக்கார். 3 சிவன் கோவிலும் மூன்று சிவனும் ஒரே ஒரு நேர்கோட்டில் இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது திருவுடைநாயகி, பச்சைக்கல் நாயகி, பச்சைக்கல்லால் நாயகி அவர், பச்சைக்கல் நாயகி. அது மாதிரி சிம்மமும் பச்சைக்கல் சிம்மம். அடுத்ததாக சண்டிகேஸ்வரர், அவரும் பச்சைக்கல் நாயகர்.
பரிகார ஸ்தலம் சொல்வது மணப்பேரும் மங்கள பேரும் திருமண பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம். இதுக்குள்ள எல்லா ஒரு விசேஷங்களும் நடக்கும். அது ஆச்சுன்னா விநாயகர், அந்த விநாயகர் வந்து செல்வ விநாயகர், அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு செல்வ விநாயகர். அடுத்ததாக பார்க்கும்போது சர்வசித்தி விநாயகர், எல்லா வரங்களையும் வரங்கள் கொடுக்கக்கூடிய வரசித்தி விநாயகர். அடுத்ததாக கோஷ்ட தெய்வங்கள் பார்க்கும்போது நர்த்தன விநாயகர், கோஷ்டத்தில் தென்முகத்தை நோக்கி இருக்கக்கூடிய குரு. அடுத்ததாக பார்க்கும்போது பிரம்மா, விஷ்ணு துர்க்கை, வடக்க பார்த்து விஷ்ணு துர்க்கை. அடுத்ததாக பார்க்கும்போது விஷ்ணு துர்க்கை, சண்டிகேஸ்வர பகவான். அடுத்ததாக பார்க்கும்போது அம்பாள், ஆஞ்சநேய மகாசுவாமி, கால பைரவர், நவகிரகங்கள், இப்படி எல்லா தெய்வங்களும் நமது கோவிலில் இருக்குது. ஒரு தெய்வங்களும் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமானது இது. கோவிலுக்கு நேர சிவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய குளம் இருக்குது. நான் எல்லா விதத்தையும் விட கோவிலுக்கு ஆலயத்துக்கு நேர குளம் இருக்கு. பல்லவர்கள் காலத்தில் முதல்ல பிற்கால பல்லவர்களில் 6ஆம் நூற்றாண்டில் 6, 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிம்மவிஷ்ணு. அவர் வந்து அவருடைய பட்டயம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கஞ்சனூர்னு ஒரு ஊரில், அந்த பட்டயத்தில் திருவொற்றியூருக்கு பக்கத்தில் ஒரு மணல்ங்கிற கிராமம், அப்போ வந்து மணல்னு சொல்லியிருக்கிறாங்க கிராமம். இந்த கிராமத்தையே அந்தணர்களுக்கு அவர் பட்டயம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடம் இது இருந்திருக்கு. அப்போவே இந்த சிவன் கோயில் இருந்திருக்கு. ஆனால் யாரும் பாடலை ஆதாரமாக நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட 7, 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நவீனந்தி அடிகள். அவர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருத்தர். திருவாரூரில் சிவன் கோயிலில் தண்ணியில் விளக்கு எரித்தவர் அவர். அவ்வளவு புகழ்பெற்ற நவீனந்தி அடிகள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறதாக நமக்கு வாய்மொழி செய்திகளாக நமக்கு தெரியுது. மற்றபடி ஆதாரமாக ஒன்றும் இல்லைன்னா கூட இது மிக பழமையான கோயில். இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிறப்பாக நாங்கள் திருவிழா நடத்திக்கிட்டு பூஜைகள், திருக்கல்யாணம், முருகருக்கு திருக்கல்யாணம், சிவன் பார்வதிக்கு திருக்கல்யாணம், சங்கடகரதி சதுர்த்தி, கார்த்திகை, இப்படி பிரதோஷம், அஷ்டமி, நவமியில் காலபைரவருக்கு, ஆஞ்சநேயருக்கு, இப்படி தனித்தனி. நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலை தரிசனம் செய்வோம்.